Assalamualaikum, welcome to Afra's Food Channel. அஸ்ஸலாமு சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மாம்பழம் சீசனும் வந்தாச்சு. இந்த வெயிலுக்கு நல்லா குளு குளுன்னு மாம்பழத்தை யூஸ் பண்ணி ஒரு ஐஸ்கிரீம் நல்லா சில்லுன்னு செஞ்சு சாப்பிடுவோமா? நல்லா திக் அண்ட் க்ரீமியாக வாயில் வச்சதும் மெல்ட் ஆயிருங்க. இதுக்கு ஒரு கப் பால் எடுத்து ஒரு சாஸ்பேனில் ஊற்றி நான் காய்ச்சிக்கிறேன். நல்லா ஃபுல் க்ரீம் மில்காக எடுத்துக்கோங்க. சைடில் ஒரு 1/4 கப் பாலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன், கரைச்சி வச்சுக்கிறேன். 1/3 கப் சர்க்கரை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சர்க்கரை கரையிட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஓரளவுக்கு திக்காயிடுச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடலாம். நான் இன்றைக்கி செந்தூரம் மாம்பழம் தான் எடுத்திருக்கேன். 2 மாம்பழத்தை எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்க பல்ப் எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த க்ரீமி மில்க்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மேங்கோ மிக்சர் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் ஒன்று மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. விப்பிங் க்ரீமை விப் பண்ணுறதுக்காக அதுக்கு தேவையான பவுலும் விப் பண்ணுற ராடையும் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி நான் அமுல் விப்பிங் க்ரீம் தாங்க எடுத்திருக்கேன். நல்ல சில்லுன்ற கண்டிஷனில் தான் இருக்கணும். நல்லா ஃபுல் சில்லில் இருக்கும்போது தான் நம்ம இதை செய்ய முடியும். நம்ம விப் பண்ணுற பவுல் முதற்கொண்டு எல்லாமே சில்லாக இருந்தால் தான் சீக்கிரமாக விப் ஆகி வரும். ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா ஸ்லோ ஸ்பீட்லேயே நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மீடியம் ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது நல்லா சாஃப்டான பீக் இந்த மாதிரி வரும். இது போதுங்க ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா இந்த மேங்கோ கஸ்டர்டை, அதை வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அழகாக விப் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த மேங்கோ கஸ்டர்டையும் நல்லா சில்லுன்னு ஆட் பண்ணுறப்போ நம்ம விப்பிங் க்ரீமோட கன்சிஸ்டன்சி நல்லா குறையாமல் நல்லா டபுளாகி வரும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக நல்லா டபுளாகி வந்திருக்கு. நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் இதை போட்டுட்டு ஃபுல்லாக ரேப் பண்ணிடலாங்க. ஒரு கிளிங் ஃபிலிம் வச்சுட்டு நல்லா ரேப் பண்ணி ஒரு 6 to 8 hours வெயிட் பண்ணி நம்ம திறந்து பார்த்தா நம்மளுக்கு மேங்கோ ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஸ்கூப்பர் வச்சோ இல்லை இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி வச்சோ அழகாக நம்ம ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ திக் அண்ட் க்ரீமியாக நம்ம கடையில் வாங்குகிற ஐஸ்கிரீம் போலவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது இப்போ எனக்கு 1 லிட்டர் ஐஸ்கிரீம் எனக்கு வந்து கிடச்சிச்சு. 1 கப் பால் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 1 கப் ப்ளஸ் 1/4 கப் பால் தான். அதில் நம்மளுக்கு 1 லிட்டர் ஐஸ்கிரீம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நம்ம கூட ஆட் பண்ணுற ஒரே ஒரு பொருள் பார்த்திங்கன்னா விப்பிங் க்ரீம் தான். மேலே டாப்பிங்க்கு அழகுக்காக வீட்டிலே செஞ்ச ஹோம்மேட் டியூட்டி ஃப்ரூட்டி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஹோம்மேட் டியூட்டி ஃப்ரூட்டியோட லிங்க் வந்து வேணும்னா மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க, அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இந்த சம்மர் சீசனில் ஈஸியாக கிடைக்கிற வாட்டர்மெலன் வச்சு தான் நான் இந்த டியூட்டி ஃப்ரூட்டி செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி வீட்டிலே செஞ்ச இந்த கிரிங்கிள் டாப் ப்ரௌனி மேலே டாப்பிங்காக வச்சு இந்த மேங்கோ ஐஸ்கிரீமை சாப்பிட்டு பார்த்தோம். செம சாஃப்டாக இருந்தது. இவ்வளோ திக் அண்ட் க்ரீமியாக இருக்கிற ஐஸ்கிரீமை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அஃப்ராஸ் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.